இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஹர்காரா அப்படின்ற படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோவனை காளி அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கெட்ட கனவு வந்ததால் எழுந்திருக்க நடு சாமத்துல ஒரு லேடி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல யாருமா இந்த போஸ்ட் ஆபீஸுக்கு வந்தாலும் வந்து நேரம் கேட்ட நேரத்துல வந்து சாவடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கதவை திறந்துக்கிட்டு யாருன்னு பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. என்னோட குழந்தை செல்விக்கு உடம்புக்கு முடியாம இருக்கு, அதுக்கு பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கணும் சார், நான் சேவிங்ஸ் அப்படின்ற பேர்ல காசு வச்சிருக்கேன்ல அதை கொஞ்சம் எடுத்து தர முடியுமான்னு கேட்க. ஏமா கேட்கறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, காலையில 9 மணிக்கு தாமா பணம் எடுக்க முடியும், நீ காலையில வாமான்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஒரு நபர் வந்து என்ன சார் அந்த அம்மா அவசரம் தானே வந்து கேக்குது, கொடுத்தா என்னன்னு சொல்ல இவர் யோசிக்கிறார். மறுபடியும் பக்கத்துல இருக்க இன்னொரு நபர் ஏப்பா கொடுத்து உதவுப்பா, அவங்க காசு தானே கேக்குறாங்க, உன் காசையா கேக்குறாங்கன்னு சத்தம் போட இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த அம்மாவோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 250 தான் இருக்கும். ஆனா கேட்டு நிக்கிறது 500. என்னம்மா பண்றது, 250 தான் கொடுக்க முடியும்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே கத்துறாங்க. உன் வீட்டு காசா, கவர்மெண்ட் காசு தானே, எடுத்துக்கூடியா திருப்பி தந்துருவான்னு. எங்க வரப்போகுது, அவ்வளவுதான், என் காசுல தான் முதல் வைக்கணும் போல அப்படின்னு மாதிரி அந்த 500 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த அம்மா வாங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. ஆனா அப்படியே கட் போற இந்த ஊர் நிலைமையும் இவர் இங்க வந்து எப்படி சிக்கினாரு அப்படின்றது ஒரு சின்ன சீன்லயே பாத்தீங்கன்னா நமக்கு விளக்குறாங்க. இந்த ஊர் பாத்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசத்துல தான் இருக்கும். அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஈசன் மலை அப்படின்னு ஒரு பெரிய மலை இருக்கும். 33 வயசோ கல்யாணம் ஆகல, கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு மாதிரி ஆசையா இந்த வேலைக்கு வந்திருப்பாரு. ஆனா முதல் போஸ்டிங்க இந்த ஊருக்கு தான். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே 50 வருஷம் 60 வருஷம் பின்னாடி இருக்கானுங்க. இவங்க கிட்ட நான் எப்படி சார் வேலை செய்யறதுன்னு இவங்களோட ஆபீஸ் கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க. அவரும் உனக்கு வேலை வேணும்னா பண்ணு, இல்லைன்னா வந்துரு. போட்ட முதல் போஸ்டிங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பார்த்தோம், போனை வைப்பான்னு கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஊர்ல டவர் கிடைக்கிறது பெருசு, இதுல இந்த ஆள் வேற இப்படி பண்றானே அப்படின்னு மாதிரி சோகத்துல இருக்க ஒரு நபர் ஓடி வர்றாரு. சார் அந்த ஈசன் மலையில இருக்குல்ல, அங்கதான் ஒரு பொண்ணு எடுக்கலான்னு இருக்கோம், நீங்க ஒரு 8 போய் என்னன்னு கேட்டு வரீங்களான்னு சொல்ல இவர் மேல பாக்குறாரு. எவ்வளவு பெருசு இருக்கு, அங்க எப்படிரா போறதுன்னு கேட்க. என்ன சார் நீங்க போன வாட்டி இதே இடத்துல வேற ஒரு போஸ்ட்மேன் இருந்தாரு, அவரை சொல்லிதான் சார் நாங்க கல்யாணத்தையே பண்ணோம், இந்த உதவியை கூட பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு மாதிரி பேச இவர் தலையில அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நான் காட் பண்ணா அந்த ஈசன் மலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அங்க இருந்து நாள்தோறும் ஒரு நபர் வந்து மாரியம்மாக்கு லெட்டர் வந்துக்குதா, மாரியம்மாக்கு லெட்டர் வந்துக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. டேய் நான் வந்தா கொடுக்க போறேன்டா, நாள்தோறும் வந்து இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்னு கேட்டு அவரை அனுப்பிவிட அண்ட் டிப் டாப்பா ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே சுத்திக்கிட்டே இருப்பாரு. யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அவரும் நம்ம தபால்காரர்கிட்ட வந்து கையை நீட்டி லெட்டரை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவர் அவரை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா இவரோட அம்மா பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து போன் பண்றாங்க. டவர் கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கும், அதுல அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நீ அந்த மாதிரி பட்டிக்காட்டுல போய் வேலை செஞ்சா எவன்டா பொண்ணு கொடுப்பான், உனக்கு அவ்வளவுதான் கல்யாணமே ஆகாதுன்னு சொல்ல இவர் பயங்கர வருத்தத்துக்கு போயிட்டாரு. இந்த ஊர்ல இருக்கிறதே பிரச்சனை தான், இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு மாதிரி நைட்டோட நைட்டா இந்த ஊருக்கு தபால் நிலையமே வேண்டாம், ஒரு கூட்டுறவு வங்கி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி இவரே ஒரு லெட்டர் எழுதுறாரு. அண்ட் இதை 20 பேர்கிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அது சீக்கிரமா நடைமுறைக்கு வரும் அப்படின்னு மாதிரி ஒரு நபர் சொல்ல இவர் 20 பேர்கிட்ட சைன் வாங்கணும்னு கிளம்புறாரு. ஊர் மக்கள் எல்லாம் ஷார்ப்பு, இந்த உண்மை மட்டும் தெரிய வந்ததுன்னா பொழந்துருவாங்க, இதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு வீட்டுக்கா போய் லெட்டரை கொடுக்கும்போது இந்த மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல போஸ்ட் ஆபீஸா கட்டி தரணும்ன்ற மாதிரி எழுதியிருக்கேன், கொஞ்சம் சைட் போட்டு கொடுங்கம்மான்னு கேட்க அங்க இருக்கிறவங்கள கரெக்ட் தானே சார், நாளை பின்ன உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் சிரமமா தானே இருக்கும், கொடுங்க சார்னு ஊர் மக்கள் மொத்தமும் கை நாட்டு வச்சு விட அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மீசையை முறுக்கிட்டு ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பிடிக்கிறாரு. என்னையா எல்லார்கிட்டயும் 2 சைனா வாங்குறியா, இந்த மாதிரி தபால நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையா, அப்படி என்னத்துல சைன் வாங்கிட்டு காமிடா பாக்கலான்னு கேட்க இவரும் இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ் வரணும்னு தான் பண்ண, மற்றபடி ஒன்னும் இல்லைன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காரு, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ அந்த பேப்பரை காமிடான்னு சொல்ல இவருக்கு செம்ம பயம், மாட்டிக்கணும் போல அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி ஓட ரெடியா நின்றுகிட்டே இருக்கும்போது தான் அந்த பெருசங்களுக்கு படிக்கவே தெரியாதுன்ற விஷயம் தெரியுது. முன்ன பின்ன பாக்குறாங்க, எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கின இல்லையா, எங்க கிட்ட வாங்க மாட்டியான்னு கேட்டு பெண்ண கூடியா சைன் போடுற அப்படின்னு மாதிரி பெண்ல கண்ணா பின்னாடி கிரிக்கிட்டே இருக்காரு. சைன் வந்த பாடு இல்ல, இது சரிப்பட்டு வராது, நான் கை நாட்டே வச்சு விடுற அப்படின்னு மாதிரி கை நாட்டை வச்சு அனுப்ப இவரு தப்பிச்சனோட சாமின் வந்துகிட்டே இருக்க. இவங்க போஸ்ட் ஆபீஸ் எதிரிலே பாத்தீங்கன்னா ஒரு நபர் கடை போட்டிருப்பாரு. இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அண்ணா சார் நீங்க ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்குறீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷனா தெரியா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அவ்வளவுதான் பிரச்சனை, 10 பெண்ணு கை நாட்டை வச்சு கூட்டிட அப்படின்னு மாதிரி பேப்பர் நீட்டு. ஆனா அந்த நபர் பெண் எழுத்து சைன் போட ஆரம்பிக்கிறாரு, அதுவும் ரொம்ப அழகான எழுத்துக்களோட. இதை பார்த்தது இவருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நீ படிச்சிருக்கியாடான்னு கேட்க சார் நீங்க வேற நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார்னு சொல்ல, அப்ப ஏன்டா இந்த ஊர்ல இருக்கேன்னு கேட்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக நான் வெளியூர்ல போனேன் சார், அங்க ஒண்ணுமே செட் ஆகல, இங்க நான் கொஞ்சமா சம்பாதிச்சாலும் என் மனசுக்கு நிறைவா இருக்கு, அண்ட் ஊர் மக்களோட இருக்கிறதும் நல்லா ஜாலியா தானே சார்
கேன்சர் இருக்குன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அப்படியே காப்பானா அன்னைக்கு நைட்டு தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு கனவு வந்துச்சு இல்லையா, அதே கனவு இப்பயும் வருது. அண்ட் கனவுல வந்துகிட்டு இருக்க அந்த நபர் பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன் அப்படின்றவரதா இருப்பாரு. ஊர் மக்களால கடவுளா போற்றப்படுபவர். தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அந்த லெட்டர் வேலைகள் எல்லாத்தையும் பக்காவா முடிச்சுட்டு இதை வெளியூருக்கு போய் போட்டு வரணும் இல்லையா, அதனால பக்கத்துல கடை வச்சிருக்கிட்ட கொடுக்குறாரு. நான் சொல்லிட்டேன் எல்லா டீட்டெயில்ஸுமே. கலெக்டர் ஆபீஸ்க்கு எதிரில் ஒரு டீ கடையில இருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த லெட்டரை மட்டும் கூட இருந்து கொடுத்துருவாடா அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுட்டு இவர் பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு போக உள்ள டிப்டாப்பா ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அந்த நபர் போறதை பாக்குறாரு. டேய் உள்ள என்னடா வேலை, இங்கிருந்து போடா அப்படின்ற மாதிரி துரத்தி விட அப்போ ஒரு லெட்டர் இவர் பாக்குறாரு. மாரியம்மா அப்படின்றவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா லெட்டர் வந்திருக்கும். இந்த லெட்டருக்காக தான் நான் அவ்வளோ நாளா ஒருத்தன் அலைஞ்சிட்டு இருந்தான், இந்த லெட்டர் கொடுத்துட்டு வரலாமே அப்படின்னு மாதிரி கிளம்ப இவங்க பின்னாடியே டிப்டாப்பா ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துகிட்டே இருக்கு. இதனால ஒரு அக்கா கிட்ட போய் அக்கா மாரியம்மா பார்க்க போனோம், எங்க இருக்காங்கன்னு கேட்க அவங்க மலை சைடு கையை காமிக்கிறாங்க. அதாவது கூடவே யாருக்கா இவர் என் பின்னாடியே வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு கேட்க அவர் ஒன்றும் இல்லைங்க, அவரோட ஃபேமிலியே இவரை விட்டு போயிட்டாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு மாதிரி ரொம்ப நாள் கனவு. அந்த கனவால பித்து பிடிச்சி போயிட்டாரு. அதனாலதான் ஊருக்குள்ள எந்த லெட்டர் வந்தாலும் இவருக்கு கவர்மெண்ட் வேலை வந்துருச்சோ அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அந்த மனுஷன் பாவம் சார்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி அவருக்காக இறக்கப்பட்டுட்டு அங்க இருந்து மாரியம்மாக்கு லெட்டரை கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாரு. அந்த லேடி கிட்ட வழி கேட்கும் போது கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த தைரியத்துல மனுஷன் நடந்து போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல கை கால எல்லாம் பயங்கர வலி. என்னடா பண்றது இன்னும் வந்து சேரலையே நீக்க அந்த சமயத்துலதான் ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவருக்கு அறிமுகமாக்குறாரு. என்ன தபால்காரரு எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மலை மேல இருக்க மாரியம்மா கொடுக்க போறேன்றார். அப்படியா, நானும் கூட தான் வரேன், பேசிக்கிட்டே போலாம் வாங்க, சீக்கிரமா போய் சேர்ந்தெல்லாம், நடக்கிற தூரம் தான் அப்படின்னு மாதிரி கூட்டு போக மாங்கு நடந்துகிட்டே இருக்காரு. ஐயா எப்போ வரும், கை காலெல்லாம் இழுத்துக்குதியான்னு கேட்க ஐயா வாங்க சார், நடக்கிற தூரம் தான் அப்படின்னு மாதிரி மேலும் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்க இவருக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுது. அண்ட் ஊர் மக்கள் எல்லாருமே மாதேஸ்வரன் அப்படின்றவர் தான் கடவுளா பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பத்தி சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதேஸ்வரன் என்னோட கனவுல வந்துட்டு போயிட்டு இருக்காயான்னு நம்ம ஹீரோ சொல்ல, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா சார், நம்ம தெய்வம் அடிக்கடியில யாரு கனவுலயும் வராதுன்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படி என்னதான் அவர் பண்ணாரு, ஊர் மக்கள் எல்லாரும் தெய்வமா பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நீங்க கேட்ட கேள்வி தப்பு சார், இதுக்கான பதில் நான் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்ல இவரு யோசிக்கிறாரு. நடந்து போய்கிட்டே இருக்காரு. முடியல, எப்பா இவ்வளவு தூரம் நடக்கவே முடியலையே, இந்த வழி எல்லாத்தையும் யாரையா போட்டிருப்பான்னு கேட்க அந்த மனுஷனும் இப்பதான் சார் நீங்க கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க, இது எல்லாமே யார் போட்டா தெரியுமா அப்படின்னு மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாரு. 150 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இது. இவங்க நடந்து போய்கிட்டு இருக்க இந்த வழிகளுக்கு காரணமா இருந்ததே அந்த மாதேஸ்வரனா தான் இருப்பாரு. தபால்காரருக்கு பழங்காலத்துல பாத்தீங்கன்னா ஹர்காரா அப்படின்ற பேர் தான் இருக்கும். இந்த ஹர்காரா பாத்தீங்கன்னா முழு மூச்சா மக்களுக்காகவே செயல்படுற ஒரு ஆள். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கடுதாசி கொண்டு போறது வேலை மட்டும் நிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக பல இன்னல்களை தாண்டி நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லெட்டரை கொண்டு போய் சேர்க்கிற மனுஷன் தான் இவர். அந்த லெட்டரை பிடிச்சு படிச்சு காமிக்கும் போது அவங்களோட முகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த வேலையை ஒரு ரசிச்சு ருசிச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் கையில தான் இருக்கும் இல்லையா, ஆங்கிலேயருக்கு வேலை செய்யற ஒரு ஹர்காரா அப்படின்ற மாதிரி இவரை காமிச்சு ஒரு நாள் வழக்க போல லெட்டர் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சிருது. உதவ யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது மாதேஸ்வரன் அங்க போறாரு. அடிப்பட்ட இடத்துக்கு சில மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து ஒன்னும் கவலைப்படாதீங்க சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இவரோட வெள்ளக்கார துறைக்கு பாத்தீங்கன்னா லெட்டர் எல்லாத்தையும் டெலிவர் பண்றாரு. ஆனா அங்க இருக்கிற வெள்ளக்கார துறைக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னா ஒரு 2 பேர் சென்னை பட்டணத்துல எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருப்பாங்க. அவங்க வந்ததுல இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு காணாம போயிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் தான் லெட்டர் இவருக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணி பாம்பு கடிச்ச பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்ட்ரைட்டா நம்ம மாதேஸ்வரனோட வீட்டுக்கு தான் வருவாங்க. மாதேஸ்வரனை கட்டிக்க போறவங்களா தான் இவங்க இருப்பாங்க. இதனால மாதேஸ்வரனை வீட்டுக்குள்ள விடாம நீ கொஞ்ச நாள் வெளியவே இருடா அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்ல வேற அங்கிருந்து கிளம்பி போயிடாரு. ஆனா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நீங்க சென்னை பட்டணத்துல தான் இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றது மாதேஸ்வரனுக்கு தெரிய வேணாம். அவன் வெள்ளக்காரங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லதான் பண்ணிட்டு இருக்காங்க நம்புறவன் பொறுமையா சொல்லிக்கலாம் அப்படின்னு மாதிரி அனுப்பிவிட. ஆனா அப்படியே கட் பண்ணி வெள்ளக்காரனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து காணாம போனா அந்த 2 வெள்ளக்காரங்களும் எங்க போனாங்க, அவங்கள கடைசியா பார்த்தது நீ தானே அப்படின்னு ஒரு நபரை போட்டு அவரை பயங்கரமா துன்புறுத்தி உண்மைகளை சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அவருக்கு ஒன்னும் தெரியல. ஈசன் மலைக்கு தான் போனாங்க, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. இந்த சீன் இதோட கட்டாய் ஈசன் மலையில இருந்து ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா வராங்க. அந்த வெள்ளக்காரதோட 2 பேருமே
எங்களோட கண்காணிப்புல தான் இருந்தாங்க. முழு நேரமும் நாங்க தான் அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஆவணங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் யாரும் சொல்றதை கேட்காம துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போனாங்க. ரெண்டாவது அவங்க வரவே இல்லை அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்றாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த மனுஷனும் அப்போ அவங்க புலி அடிச்சு இறந்து போயிருக்கலாம். ஆனா அவங்க ரெடி பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட தானே இருக்கு, அது உடனடியா என்னோட கைகளுக்கு வந்து சேரணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி மாதேஸ்வரனை காமிக்கிறாங்க. தன்னோட வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு போறாரு. அங்க இவர் கட்டிக்க போறதா இருக்க பெண்ண நேர்கிறையில் சந்திக்கிறாரு. இவங்களுக்குள்ள அழகான ஒரு சாங் போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல இவங்களுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வைக்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் வெள்ளக்கார துறைக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதை மாதேஸ்வரன் கிட்ட கொடுத்து வெள்ளக்கார துறை கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு மாதிரி வருது. இவர் இந்த வேலையில தான் ஈடுபடுறவர் இல்லையா, எப்படியாவது வெள்ளக்கார துறை கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு மாதிரி முழு மூச்சா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குழு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், அது உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல மாதேஸ்வரன் பாத்தீங்கன்னா மறுக்கிறாரு. என்னோட துறைக்கு நான் நேர்மையா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த பொருள் வேணும் அப்படின்னா சிலம்பாட்டத்துல என்ன ஜெயிச்சுட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்னு சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல நம்ம ஹீரோ ஜெயிக்க பொருட்கள் எல்லாமே வெள்ளக்கார துறை கிட்ட போகுது. அதை பிரிச்சு படிச்சு பார்த்ததும் அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். அவர் நாட்டோட கொடியை எடுத்துட்டு வந்து கொடுத்து உனக்கான அன்பளிப்பு இது அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அனுப்பி வைக்க, இன்னொரு பக்கம் மாதேஸ்வரன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா தெரியுமா, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வெள்ளக்காரன் கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு மாதிரி ஒரு கூட பயங்கர அப்செட்ல இருக்கு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே வருது. என்னையா இது, நடக்கிற தூரம்னு சொல்லிட்டு எவ்வளவு கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கிறது. அது இந்த மாதேஸ்வரம் கடை இப்படி இருக்கு, அவன் என்ன காசு வாங்கிட்டு தானே வேலை செஞ்சான், வெள்ளக்காரனுக்கு தானே வேலை செஞ்சான், அப்படி இருக்கும்போது எப்படியா நீங்க இவரை கடவுளா ட்ரீட் பண்ணலாம், எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, இந்த லெட்டரை நீயே போய் அந்த மாரியம்மா கிட்ட கொடுத்துறியான்னு சொல்ல, ஆனா அவர் வாங்க மறுக்கிறாரு. நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார்னு சொல்ல இவர் கடுப்பாய் லெட்டரை தூக்கி அடிச்சிட்டாரு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த மனுஷனை எதையுமே பாதியில கேட்டு முடிவு பண்ணாதீங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து கிளம்பி போக இவர் அதே இதுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயம் பார்த்து இவர்கிட்ட விடிய காலையில காசு கொடுத்தாதான் இங்க இருந்து போவே அப்படின்னு மாதிரி அடம் பிடிச்சாங்க இல்லையா, அந்த லேடி வராங்க. என்ன சார் மலை மேல ஏறி வந்துகிட்டு இருக்கீங்க, நானே உங்களை பாக்கலான்னு வந்தேன், நல்லதா போச்சு, இந்தாங்க சார் காசு அப்படின்னு மாதிரி வாங்கின காசு மொத்தத்தையும் கொடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்குறாங்க. என்னோட அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க சார்னு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அந்த காசு அவ்வளவுதான் போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த அமைதி இல்ல சார், அதுதான் என் செல்வி, அதுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, தீவனம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் காலையிலே வந்தேன், அவளுக்கு புள்ள பிறக்கிறதா இருந்ததாலதான் இவ்வளவு வேலைகளை பண்ணேன் அப்படின்னு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா பேச இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்கள தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே நிக்க அவங்களும் விட்டா நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பேன், நான் போயிட்டு வரேன் சார், மாரியம்மாக்கு தான் லெட்டர் கொண்டு போறீங்க, போங்க போங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மாதிரி அங்க இருந்து கிளம்பி போக இவர் திரும்பி பாக்குறாரு, லெட்டரை காணும், நம்ம தூக்கி போட்டது இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கு. இவருக்கு உதவி பண்ணிக்கிட்ட நபர் இருக்கா இல்லையா, அவர் ரிட்டர்ன் வர்றாரு. இந்த லெட்டரை தானே தேடுறீங்கன்னு காமிக்க மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே போகுது. மாதேஸ்வரன் கிட்ட இருந்த அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் திருடணும் அப்படின்னு ஒரு நபர் முயற்சி பண்ணிருப்பா இல்லையா, அந்த நபர் பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு போய், அதாவது மாதேஸ்வரனோட வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தை இவர் பாக்குறாரு. உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருந்தேன், அந்த திருடதுக்கு இங்க வந்துட்டு போறான்னு சொல்ல இவங்க கடுப்பாயிட்டாங்க. உனக்கு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்கு எதிராக எவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சின்னதா சொல்லி முடிக்க இவர் கேட்க தயாரா இல்ல. வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள நிறைய கொலைகள் எல்லாமே குறைஞ்சிருக்கு. என் அண்ணனோட மனைவியும் இது மாதிரி ஒரு சம்பவத்தாலதான் இறந்து போனாங்க, இப்போ அது எல்லாமே குறைஞ்சுதானே இருக்கு, வெள்ளக்காரன் நம்மள நல்லா தானே ஆண்டுகிட்டு இருக்கான்னு சொல்ல இதை கேட்ட அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு வர ஆரம்பிக்குது. உனக்கு என்னடா தெரியும், சென்னை பட்டணத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி அங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாட்டுக்கு வாசனை பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு மாதிரி வந்தவன் தான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கான். அந்த பசி பட்டினியால எவ்வளவு மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா, சென்னை பட்டினத்துல எவ்வளவு பேர் சாப்பாட்டு கொடுமையால இறந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, இது எல்லாத்தையுமே கண்ணு எதிரில் பார்த்தேன். நான் சொல்றேன், நான் அங்க ஒரு தாசில்தாரா தான் வெள்ளக்காரனுக்கு வேலை செஞ்சேன், அங்க பண்ற கொடுமைகள் எல்லாத்தையும் பார்த்து எனக்குள்ள தட்டி கேட்கணும் அப்படின்ற வெறி, ஆனா அதுக்கான பலம் என்கிட்ட இல்ல, அதனால என்னோட வேலையை ரிசைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சேன், ஆனா என்கிட்ட போதிய வசதி இல்ல, ஒரு மாசம் மட்டும்தான் அதை பண்ண முடிஞ்சது, அங்க இருந்து நாடு கடத்தப்பட்ட மாதிரி தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன், இப்ப இந்த இடத்தையும் வெள்ளக்காரனுங்க அழிக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு தான் இந்த இடத்த எல்லாத்தையும் குறைஞ்சி ரயில் பாலங்களை அமைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் அமைஞ்சதுன்னு வைங்களேன்
மொத்த வளத்தையும் அவனோட நாட்டுக்கு தூக்கிட்டு போவான்டா. அந்த ஆவணத்தை தான் நீ அவங்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்த. இந்த இடம் அழிஞ்சு போறதுக்கு நீயே ஒரு காரணம் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் இவருக்கு ஒரு மாதிரி நெஞ்சில குத்துன மாதிரியே இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தது தப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி வெள்ளக்காரன் கூட இருக்கான் இல்லையா ஒருத்தன், அவனை காமிக்கிறாங்க. ஒரு அடிமையா உன்னால இருக்க முடியாதாடா அப்படின்னு போது ஒரு நபரை பாத்தீங்கன்னா கூட்டு போய் கொடுமைப்படுத்தி அவரை சாகடிக்கணும் அப்படின்னு மாதிரி போக அந்த சமயத்துலதான் மாதேஸ்வரன் அங்க போறாரு. மனுஷனுக்கு மனுஷன் அடிமையா இருக்கிறது எங்க இருக்கு, இவனை நீ விடல உன்னை கொண்டுடா அப்படின்னு மாதிரி வச்சிருக்க ஈட்டியை வச்சு மிரட்ட வெள்ளக்காரன் உள்ள பூந்துடுறான். என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்காம நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, அதுல ஜெயிக்கிறவங்க இவரை கொண்டு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த விஷயம் மாதேஸ்வரனுக்கு பயங்கர சோகத்தை கொடுக்குது. ஏன்னா நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாருன்னு கேட்டோம், ஆனா அவர் இது ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ள அவருக்கு எதிராக பயங்கர வன்மத்தை கூட்டுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண அந்த சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான போட்டி, நடுவுல கல்லை தூக்கி போடுவாங்க. அந்த கல்லு மாதேஸ்வரன் மேல பட்டுச்சு அப்படின்னா இவரால் அந்த அடிமை மாதிரி இருக்கார் இல்லையா அவரை காப்பாற்ற முடியாது. இதனால என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த கல் இவர் மேல படாம பாத்தீங்கன்னா அவர் ஆடி முடிச்சுட்டாரு. இதை பார்த்துதான் அந்த வெள்ளக்காரனும் பலே நீ அப்பவே ஜெயிப்பான்னு தெரியும், அவனை நீ இங்க இருந்து கூட்டு போலான்னு சொல்ல இவர் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போறாரு. வெள்ளக்காரன் பரிசா அவனோட நாட்டு கொடியை கொடுத்தா இல்லையா அதை போட்டு தீயிட்டு கொளுத்துறாரு. சோ வெள்ளக்காரனுக்கு எதிராக இவரும் புரட்சி பண்ண கிளம்பிட்டாரு அப்படின்னு மாதிரி இந்த சீன்லயே நமக்கு தெரிய வருது. கட் பண்ணா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இதை பாத்தீங்கன்னா சென்னை பட்டணத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு மாதிரி வெள்ளக்காரன் ஒரு சீல் அடிச்சு பேக்கை பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வைக்கிறான். அண்ட் மாதேஸ்வரனை கூப்பிட்டு இந்த பேக் எக்காரணத்தை கொண்டு எங்கேயுமே திறக்கப்படக்கூடாது, இதை நீ கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மாதிரி அனுப்பிவிடு. அவர் பயணத்தை தொடங்குறாரு. ஆனா அதே சமயத்துல இவர் வீட்டுல இருக்க எல்லா ஆளுங்களுமே அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னு மாதிரி பிளான் போட்டு காத்துக்கிட்டே இருக்கு. வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்காலே ஒருத்தன், அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அந்த ஆவணங்கள் எப்படி கை மாறுதுன்னு நான் பாத்துடுறேன் அப்படின்னு மாதிரி மாதேஸ்வரனோட வீட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டே இருக்க மாதேஸ்வரனோட மனைவி மட்டும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல மாதேஸ்வரனோட அந்த டாக்குமெண்ட் எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது வழியில சந்திக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த இடத்துக்கு போய் கற்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்குள்ள டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்க. இன்னொரு சைடு கட் பண்ணா வீட்டுல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு மாதேஸ்வரனோட மனைவியும் பாத்தீங்கன்னா தீயிட்டு கொளுத்தணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் மாதேஸ்வரனோட என்ட்ரி. அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டுறாரு. வெள்ளக்காரனுக்கு சாதகமா இருந்தா இல்லையா அவரே அந்த இடத்துல கழுத்தறுத்து போட இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளக்கார துறைக்கு தெரிய வருது. அவன் உயிரோட இருக்க கூடாது, அந்த டாக்குமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி ஊர்ல இருக்க எல்லா ஆண்களையும் பிடிச்சி விசாரிச்சு கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுவும் உண்மை தெரியற மாதிரி தெரியல. அண்ட் ஒரு கட்டத்துல அவர் எங்க இருக்காரு அப்படின்னு மாதிரி சின்னதா க்ளூ கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல பிரசன்ட்டுக்கு வந்துருது. அவ்வளவுதான் சார், நம்ம வந்தாச்சு, நீங்க ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு திண்ணையில மாரியம்மா படுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க கிட்ட போய் லெட்டரை கொடுங்க சார்னு சொல்ல இவருக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வம். சொல்லுங்க சார், ஒரு வெள்ளக்காரர் கிட்ட மாட்டிக்கிட்டாரா, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அங்க நீங்க போங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாம கிளம்ப இவர் மேல போறாரு. மாரியம்மா யாருமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட போறாரு. நான் தான் சார் மாரியம்மா, எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா போஸ்ட்மேன் கேட்க. ஆமாங்க, கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு, படிச்சு காட்டவா அப்படின்ற மாதிரி லெட்டரை படிச்சு காமிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விதவை தொகைக்கான பணமும் அண்ட் கவர்மெண்ட் முதியோர் தொகையோ கவர்மெண்ட்ல வேலை செய்யற போஸ்ட்மேன் மூலமாவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்ததும் அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த நாளுக்கு இவ்வளவு வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கான தேவை என்ன அப்படின்றத சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் தான் இங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அந்த பணத்து மூலமா தான் என்னோட வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எல்லாமே பேங்க்ல தான் வரும், இனிமேல் போஸ்ட்மேன் இங்க வரமாட்டாரு அப்படின்னு மாதிரி வந்தது. இதனால பேங்க்குக்கு போகணும். நான் மேல இருந்து கீழே இறங்கும் போது என்னோட இடுப்பெலும்பு மொத்தமா உறைஞ்சு போச்சு. அதனாலதான் நடக்க முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டேன். ஆனா இப்போ அந்த உதவித்தொகை எல்லாமே என்கிட்டயே வரப்போகுது, அதுவும் ஊ மூலமா வரப்போகுது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல இவருக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அது இவங்க பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா மாரியம்மாக்கு லெட்டர் வந்ததா அப்படின்ற மாதிரி டெய்லி ஒருத்தர் கேட்பார் இல்லையா, அவர் கவனிக்கிறாரு. லெட்டர் வந்துருச்சு, உங்க எல்லாருக்கும் உதவித்தொகை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லா முதியோர்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. அது நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்க பாட்டியும் அங்க இருக்கு இல்லையா கோயில், அங்க வரலையும் எனக்கு கைத்தாங்கல கூட்டு போக முடியுமான்னு கேட்க இவர் அவங்கள தூக்கிட்டே போறாரு. கவலைப்படாதீங்கம்மா, இவ்வளவு தூரம் ஏறி வந்தேன், எங்க கோயிலுக்கு தூக்கிட்டு வர மாட்டேன்னா அங்க போக இவருக்கு உதவுனார் இல்லையா வழியில, அந்த நபர் அங்க இறைவனை பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் போனதும்
மாதேஸ்வரன் எதுக்காக கடவுள் ஆனாரு அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாதேஸ்வரனை தேடி வெள்ளக்கார வெறி கொண்டு அலைஞ்சிட்டு இருந்தா இல்லையா, ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டு இருப்பா டாக்குமெண்ட் எங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்க ஒவ்வொருத்தரையா சாவடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கு, பதிலே சொல்லல. இதனால மாதேஸ்வரன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக கூர்மையா இருக்க ஒரு கம்பியில பாத்தீங்கன்னா அவரு அப்படியே நிக்க வச்சிருப்பாங்க. அவர் அலறல் சத்தம் பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லார் காதுகளுக்கும் போய் விழுது. அவர் இறந்து போனா கூட பரவாயில்ல, இப்படி ஒரு வேதனையை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளக்காரன் இவ்வளவு வலியை அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், இருந்தாலும் அந்த ஆவணங்கள் எங்கன்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி விரக்தியில உட்காந்துக்கிட்டே இருக்கு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷார்ப்பான கம்பி என்னோட உடம்பு முழுக்க கிழிச்சு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா மனுஷங்களால தாங்கவே முடியாத வலியை பாத்தீங்கன்னா தாங்கிக்கிட்டே ஒரு வாரத்தை கூட சொல்லாம அந்த இடத்துல இறந்து போறாரு. ஆனா அவரோட பிணத்தை பாத்தீங்கன்னா கழுகுகள் எல்லாமே தின்னுகிட்டே இருக்க பிரசன்ட்டுக்கு வருது. மக்களை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு குடிமைகளை அனுபவிச்சு ஒரு வாரத்தை கூட சொல்லாம இறந்து போன எங்க தெய்வம் அவரு, அவர்னாலதான் இந்த இடம் இன்னும் அழியாம இருக்கு, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எங்களோட தெய்வம் இவர் தாயா அப்படின்ற மாதிரி அவர் சாகடிக்க பயன்படுத்திருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை கட்டி ஊர் மக்கள் எல்லாரும் வணங்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்ததே இவருக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடுது. பயங்கர சோகம். அங்க இருந்து கீழே நடந்து வந்துகிட்டே இருக்க ஊர் மக்கள் எல்லாரையும் பாக்குறாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு போஸ்ட்மேன் தேவைப்படுது. ஆனா நான் இங்க போஸ்ட் ஆபீஸே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சுன்னு என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த கடைக்காரர் இருக்கா இல்லையா, வேகமா உள்ள வர்றாரு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு கேட்க இவரு இல்லடா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன திட்டான்னு சொல்ல, எது திட்டவா சார், நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் வரல, அந்த லெட்டர்ல ஊர் பேர் எழுதி வச்சிருந்தீங்களே, 2 மலை சேர்ந்து தானே நம்ம மலை, வெறும் ஈசன் மலை மட்டும் போட்டுக்கிறீங்க, 2த்துக்கும் சேர்த்து தானே நீங்க போஸ்ட் மேனே, அதனாலதான் திருப்பி ஒழுங்கா எடுத்துட்டு போலாம், எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல இவரோட மனசுல பயங்கர சந்தோஷம். அந்த லெட்டர் போகல இல்லையா, லெட்டரை வாங்கிக்கிறாரு. ஒழுங்கா எழுதுறேன்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் அனுப்பி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த எழுதுறாரு. அப்படியே கட் பண்ணி காலையில காமிக்கிறாங்க. வழக்கமா அந்த நபர் லெட்டர் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அவர் வந்து நின்றுகிட்டே இருக்க இவர் முதல் வேலையா அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அது ஃபேக் தான், ஆனா இவருக்கு தேவையானது எல்லாமே ஒரு லெட்டர் வரணும் அப்படின்றது தான் இல்லையா. பல நாள், அதாவது பல வருஷம் இந்த தருணத்துக்காக தான் காத்திருந்து அவர் இப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிருப்பாரு. இதனால அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டே இருந்தாலும் அவரோட கண்கள்ல நீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. அண்ட் இந்த விஷயத்த பார்த்த ஊர் மக்களும் பயங்கர சந்தோஷம். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இந்த வேலையை பிடிச்சி செய்ய ஆரம்பிக்கிறார். அண்ட் ஊர் மக்கள் எல்லாருமே கடவுளா பாக்குற மாதேஸ்வரன் சிலையும் காமிக்கிறாங்க. நம்ம எல்லா ஊருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு கதை இருக்கும். நம்மள தாங்கிக்கிட்டு இருக்க இந்த மண்ணை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மண் வாசம் எப்படி வீசுதோ அதே அளவுக்கு நம்ம முன்னோர்கள் நமக்காக எவ்வளவு கஷ்டங்களை பட்டாங்க அப்படின்ற வாசமும் வீசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா என்ன, அதை காது கொடுத்து கேட்க கொஞ்சம் நேரம் தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.